அன்புள்ளங்களுக்கு வணக்கம். சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? நம்ம டிஎம்எஃப் வந்து ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு நம்மளுக்கு வண்டி கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். சென்னை வந்திருந்தேங்க நம்ம ஆட்டோ எக்ஸ்போக்கு. அப்போ வந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டிஎம்எஃப் வந்திருந்தாருங்க ஆட்டோ எக்ஸ்போக்கு. வந்துட்டு சரி அவரோட வண்டி வந்து கொடுக்குற ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன கேள்விங்க, கண்டிப்பாக பண்ணிடலாங்க டிஎம்எஃப் அப்படின்னு. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி போகிற வழியில் நான் அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலான்னு. சரி இது வரைக்கும் இந்த வண்டி வந்து தமிழில் ரிவ்யூ பண்ணல யாருமே. சரி முதல் முறையாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். அவ்வளோ சந்தோஷம் வந்து வாயிலெல்லாம் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறோம். என்ன வண்டின்னு பார்க்கலாங்களா? இந்த பிரம்மாண்டமான ஒன் அண்ட் ஒன்லி வாங்க தெரிஞ்சுதுங்களா? லேண்ட் ரோவர் டிபெண்டர். எத்தச்சோடு எழுதியிருக்குது பாருங்க டிபெண்டர்னு. வண்டி பாருங்க, நம்ம எத்தச்சோடு இருக்கிறோம். வண்டி நம்மளை விட படா சைஸ், எல்லாமே படா சைஸு. அவ்வளோ சந்தோஷம். பார்க்கலாம் இருங்க வண்டியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் இதில் பார்த்தீங்கன்னா டீசல் வருதுங்க, பெட்ரோல் வருது, 2 வருஷமே வருது. நம்ம டிஎம்எஃப் முதல்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிஃபெண்டர் ரிவ்யூ பண்ணுங்கன்னு. அங்கே நம்ம ஊரில் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம டிஎம்எஃப் வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்குறாரு. இதில் வந்து டீசல் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரே இன்ஜின் தான் வருதுங்க. ஆனால் பெட்ரோலை மட்டும் பார்த்தீங்கன்னா 3 இன்ஜின் கொடுக்குறாங்க. 2 லிட்ரு, 3 லிட்டருங்க, 5 லிட்டர் V8 அது வரைக்கும் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2 லிட்டர் இன்ஜின், 1.25 கோடி. வாங்க பார்க்கலாம் 2 லிட்டர் இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நானே தான் ஃபஸ்ட் டைமுங்க வண்டி தொட்டு பார்க்குறது. ஃபஸ்ட் டைம் ஹெட்லைட் இருந்து ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, இதுதான் டிஆர்எல், ரவுண்டு டிஆர்எல். இங்கே ஒரு குட்டி டிஆர்எல். ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டட் எல்இடி ஹெட்லைட்ஸ்லேயே லேட்டஸ்ட்டு வெர்ஷனுங்க இது இருக்கிறதுலையே. வண்டி எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் திரும்பிக்கலாமா. இது கார்னரிங்க எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இங்கே பாருங்க அப்படியே ஷைனிங் பிளாக் சுத்தீமு. அப்படியே அப்பா எத்தச்சோடு இருக்குதுன்னு பாருங்க. இந்த இது பொட்டியே இதுன்னு ஓட்டோட்டையே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிரில்லை சுற்றி வந்து உங்களுக்கு ஓட்டோட்டையே கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே காற்று போகிற இடம் விட்டுருக்குறாங்க. இதுக்குள்ளேயும் காற்று போகு. அப்படியே உங்களுக்கு பிரேக் பேடுக்கு வர்ற மாதிரிங்க காற்று. இங்கே பாருங்க டிஃபெண்டருங்கிற பேட்ஜு, லேண்ட் ரோவர். ஏர் வெண்ட் இருக்கா? ஏர் வெண்ட்டுங்க, ரேடியேட்டர் தெரியுது பாருங்க. இங்கே ஃபுல்லாக கீழே ஏர் வெண்ட்டுங்க, அதுக்கு கீழே ஏர் வெண்ட்டு, அதுக்கு கீழே ஸ்கிப் லைட்டு. அடங்கப்பா முன்னாடி கூட பார்க்கிங் சென்சார்ஸு. என்னங்கிறீங்க வண்டி. இவங்க ஃபுல்லாக ஆஃப் ரோடு வந்து பல ஆஃப் ரோடை ஒட்டிக்கிறாங்க. இந்த வீடியோவெல்லாம் பார்த்து நானே அரண்டு போயிட்டேன். 1.25 கோடி போட்டு இத்தனை ஆஃப் ரோடு ஒட்டிக்கிறாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் தொடச்சி வீட்டில் ஷோகேஸில் நிறுத்தி வைப்போம். அப்படி ஓட்டிக்கிறாங்க ஆஃப் ரோடு. வேறு லெவலாக இருக்குது. இருக்கு நம்ம இன்ஜின் ரூம் நீக்கி பார்க்கலாம் இருக்கு. இந்த பானட்டுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஏறி நிற்பாங்க நம்ம மேலே. இது மேலே முதல்ல வந்து அலுமினியத்தில் வரும். இப்போ வந்து இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் ஏற முடியாது, இப்போல்லாம் உடஞ்சி போயிடும். எங்கே இதே காணும்? இங்கே இருக்கா ஓப்பன் பண்ணுறது? அந்த இங்கே இருக்குது அமுத்துறது. இதை கை உள்ளிட்டு இந்த இடத்துல அமுத்துற லாக் சிஸ்டம். டபுள் லாக்கு, இங்கேயும் லாக்கு, இந்த பக்கம் லாக்கு, ஸ்ட்ரெட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அதுக்காக டபுள் இது கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடு நேற்று தான் ஆஃப் ரோடு போயிட்டு வந்தாங்களாமா. எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டி பிரித்து எடுத்துருக்குறாங்க வண்டியை. வேறு லெவல். என்ன இன்ஜின் ரூம் இங்கே பாருங்க. அட சாமி, ஐயோ எத்தச்சோடுன்னு பாருக்குதே. அங்கே பாரு வடச்சட்டி, டர்போவை, பெட்ரோல் டர்போ, எத்தச்சோடு வடச்சட்டி. இது வந்துங்க 2 லிட்டர் இன்ஜின் லேண்ட் ரோவர் இக்னியம். கரெக்டாக நான் கரெக்டாக படிச்சிட்டேன்னா நான் உங்கள்கிட்ட அப்பளையே கேட்டேன் இக்னியூன்னு. இப்போ இன்ஜினியம் என்னமோ இந்த நான் வந்து காமிக்கிற படிச்சுக்கங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா? 300 பிஹெச்பிங்க, 400 NM டார்க்கு. பெட்ரோலுக்கு, டீசலுக்கு இல்லைங்க, பெட்ரோல். இது கோல்டு ஏர் இன்டேக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏர் ஃபில்டர் மாதிரி. நல்லா இருக்கும். எத்தனை கூலிங் டெம்பரேச்சருக்கெல்லாம் எடுத்து கொடுக்குமோ கோல்டுன்னா? இல்லை நல்லா கூலிங்கான ஏர் உள்ளே கொண்டு வருமா? உங்களுக்கு கோல்டு ஏர் இன்டேக். அப்போ உள்ள கூலிங்காக இருந்தால் ஏர் வரும். கரெக்ட். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அப்பா டொம்முன்னு சாத்துது.
அப்படியே இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க ஒரு கிரே கலர் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன டயர்? குட்டியர் ரேங்க்லரு ஆல் டெரைன் அட்வென்ச்சர் 255 60 20 டயர் சைஸ் பார்த்துக்குங்க எத்த சோடுன்னு. இதனுடைய வண்டியினோட டைப் வந்து எக்ஸ் டைனமிக். இங்கே பாருங்க இங்கேயும் விலை கொடுத்துருக்காங்க. ஏர் இன்டேக்கா காற்று உள்ள போருக்கு. இங்கே டிஃபெண்டருங்கிற பேட்ஜுங்க. இங்கே வாருங்க எத்தா சோடுன்னு. இது 360 கேமரா வந்துடுது. இதில் சைடு மிரரு, அது இண்டிகேட்டரு, மோட்டரைஸ்டு, இந்த எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஆட்டோ டிம்மிங் இம்மிங் அத்தனையுமே. கீழே வந்து எவ்வளோ பெரிய பேக்கர்ஸ்க்கு அந்த ஸ்கிப் லைட் கொடுத்துருக்காங்க. அது கீழே என்ன தெரியுங்களா? டோரை நீக்கணும்னு வச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக புட் ஸ்டெப் வெளியே வருது. இங்கே வருங்க பா, சும்மா இப்படி சைடாக ஸ்லைட் ஆகிட்டு வருது. அப்படியே சாத்திரம் பாருங்க. இப்போது வண்டி லாக் பண்ண முடியல. சாத்தின உடனே ஒரு 5 செகண்ட் கழிச்சு அப்படியே இப்படி எப்படி அப்படி சும்மா தாளாட்டுற மாதிரி. இங்கே வரும் மேலே கண்ணாடி இது எத்த சோடு டோர் பார்த்தீங்களா? இந்த டோர் எத்த சோடு, இந்த டோர் எத்த சோடு. இந்த டோரில் ட்வின் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க பேக் டோரில். அதுலேயும் கூட ஒரே கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டபுள் கிளாஸு. இதில் வண்டி கலர்லேயே இது பிளாஸ்டிக்கு. இதான் ஏரியல் ரேடியோவோட இது ஏரியல். பெட்ரோல் எவ்வளோ தெரியுங்களா? 90 லிட்டர் கெப்பாசிட்டி. அதான் 90 லிட்டர். அப்புறம் 9000 இல்லாமல் ஒரு தடவை பங்குக்கு போனோம்னா 10,000 வேணும். இதுதான் டெய்ல் லைட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இங்கே வரு இத்தினோட செரிப்பழ சைஸில் இருக்குது, குட்டி குட்டியாக தீப்பிடி சைஸு. அழகாக உள்ள ரவுண்டு, வெளியே ஸ்கொயரு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இந்த கீழே பார்க்கிங் சென்சாரு. இது மேலே ஏறுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது கால் வச்சு மேலே ஏறுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம். அப்புறம் இது வந்து வண்டி கட்டி இழுக்கிறதுக்கு. லேண்ட் ரோவருங்கிற பேட்ஜு. கீழே வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் லைட்டு. ஸ்டெப்னி எங்கே வச்சுருக்குறாங்க பாருங்க, 20 சைஸ் ஸ்டெப்னியை. மேலே பிரேக் லைட்ஸு, உங்களுக்கு டிஃபோக்கர் லைன்ஸ் வந்துடுது. மேலே ஒரு கேமரா, ஷார்க் பின்னான்ட்டான ஒரு கேமரா. ஆமாம், கண்ணே தெரியல விஸ்குன்னு கேமரா. இங்கே வந்து பேக் வைப்பர் வந்துடுது. இங்கே வந்து பேக் வைப்பரு ஷைனிங் பிளாக்ல. இங்கே இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாரு சைடில். செமையாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. ஒரு எவ்வளோ பெரிய வண்டிக்கு குட்டி டை லைட்ஸு அழகாக இருக்குது பார்க்குறக்கே. வந்து இதான் இங்கேயும் வண்டி கட்டி இழுக்கிறதுக்கு வேறு லெவலு. இதில் வந்து ஒரு குட்டி பட்டனு. அந்த குட்டி பட்டன் இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பேஸுன்னு. பயங்கரமான ஸ்பேஸுங்க. கிட்டத்தட்ட 397 லிட்டர் கெப்பாசிட்டி. 400 லிட்டர் பார்த்துக்கங்க. 5 சீட்டர் இருந்த வண்டிங்க 400 லிட்டர் கெப்பாசிட்டி. வாங்கணும், நிறைய விஷயம் உள்ளே இருக்குது, போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த கூக்கு வெளியே வர்றதுக்கு சரி வண்டி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வண்டி ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம இதில் பின்னாடி ஏறிக்கு வந்துட்டு வண்டி நம்ம ஹைட் வச்சு ஏற்றிக்கலாம். நம்ம இங்கேயே வண்டி இங்கேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நிறைய 6 சீட்டர் 7 சீட்டர் வண்டி வருது. அதுக்குள்ளே பின்னாடி இந்த ஏசி வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக 5 சீட்ரு. இது நம்ம எக்ஸ்ட்ரா சீட்டு மாட்டோம்னாலும் கூட மாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அது இல்லை. ஆமாம், இங்கே பாரு, இங்கே டிஃபெண்டருங்கிற பேட்ஜ். இங்கே தான் சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம புறவு உட்காந்துட்டு இருந்தோம்னா இங்கே ஏதாவது இது போட்டு வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது உள்ள? சீட்டு மடிச்சு விட்டுக்கலாம். 40 40 20. இங்கே வந்து இங்கேயும் 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சரி வாங்க அப்படியே பேக் சைடை போய் பார்க்கலாம். அப்பா என்ன வெயிட்டு தெரியுங்களா ஒவ்வொரு வண்டியுமே, ஒவ்வொரு பார்ட்டுமே. இங்கே பாருங்க, தள்ளவே முடியல டோரை. அடா வாழ்க்கையில் அதெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கல. அழகாக ஸ்பீக்கரு, டியூட்ரு. இங்கே பாருங்க லிவர் எத்தச்சோடுன்னு குரோமு. இங்கே பாருங்கள் பிடிக்கிற எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. இதெல்லாம் வெளியே தெரியுது பாருங்கள் ஸ்க்ரூ. அந்த என்ன சொல்கிறது, அர்பன் வண்டி. இது அர்பன் வண்டி. அதனால் அந்த ரகுடு டைப் காமிக்கிறதுக்காக வெளியே ஸ்க்ரூ காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே வெளியே தெரியுது. இப்படியே நீக்கிக்கலாம். நம்ம சீட்டிங் என்ன ஜம்முன்னு இருக்குது தெரியுங்களா சீட்டிங்கு. ஹேண்ட்ரஸ்ட்டு பார்த்தேங்க.
உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. எனக்கு டிரைவிங் ஆச்சு. அப்புறம் காலேஜ் போனால் அப்படியே தட்டி ஓட்டலாம். இன்னொன்று வாங்கிக்கலாங்களா? ஒரு அரை மணி நேரம் வண்டி ஓஸ் கொடுத்துருக்காரு நம்ம டிஎம்எஃப். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறோம். இந்த அரை மணி நேரம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். இது வந்து இந்த கனவை வந்து இதோட அழிச்சிரு, சரியா? நீ பண்ணதுக்கு 2 படல் இல்லை 10 படல் வச்சிருவேன் ஓட்டுறக்கு. ஆமாம், எவ்வளோ தெரியுங்களா கிடைக்கும் மைலேஜ்? 5, 6, 7 தான் கிடைக்கலாமா. பெட்ரோல் நினச்சி பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க 11, 12ன்னு. லாங்கு போனால் மட்டும்தான் ஒரு 10 கொண்டு வரலாங்களாமா. ஆஃப் ரோட்லாம் போட்டு ஓட்டுறாங்கல்லங்க, அவ்வளோதான் கிடைக்குதாமா. ஹேண்ட் ரெஸ்ட்டு வித் 2 கப் ஹோல்ட்ரு செம்மையாக இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? இந்த வேடிக்கை இடிக்கு பார்க்குறக்கு தண்ணிங்க 2 ஓட்டை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கண்ணாடி நான் சொன்னேன்லங்க அப்ளையா, இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 சைடு ஹோல்ஸ் செம்ம சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கு. உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, சீட்டிங் கம்ஃபர்ட் ஒரு 85% மேலே இருக்குதுங்க. இது என்னது, அந்த டிவி மாட்டிக்கிறதுக்கு 5 வோல்ட் சார்ஜர். இந்த யூஎஸ்பி சார்ஜர் இங்கேயும் குத்திக்கலாம். சார்ஜ் குத்தி இங்கே வச்சுக்கலாம் போன்னு. இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி பின்னாடியும் இருக்குதுங்க. 2 டைப் சி, ஒரு இது 12 வோல்ட் சார்ஜரு. 12 வோல்ட் சார்ஜரு என்னம்மா இருக்குதுங்க. லெக் ரூம் இங்கே வாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வண்டி. எல்இடி லைட்ஸு. இது மைக்கேட் இருக்குது. ஆமாம், மைக்கேட் டியூட்ரான்னு தெரியல. குட்டியும் இருக்குது. ஹேண்டிலு, இங்கே ஹேண்டிலு வேறு லெவலுங்க உண்மையாலுமே. சரி வாங்க, இன்னும் முன்னாடி நிறைய இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. படியே வேண்டியது இல்லைம்மா ஏறுறக்கு. ஆனால் படி மேலே வச்சு ஏறினா நல்லா தான் இருக்குது. இதுதான் சாவி பார்த்துக்கு. லாக்கு, அன்லாக்கு, இந்த லைட் எரியிறது, டிக்கி ஓப்பனு, அசாடு லைட்டு. பேட்ரி லோ, ப்ளீஸ் ஸ்டார்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? இங்கே பிரேக் அமுத்தி. அப்பா எக்ஸாஸ்ட் இன்னும் வண்டி ஸ்டார்ட் ஆன உருமுது. தங்க சத்தத்தை காமிச்சிட்டு வா, நான் கொஞ்சம் ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல டோரை காமிச்சிடலாமா தங்கம்? கேட்பேக் எக்ஸாஸ்ட். அந்த பூனை பின்னாடியா? பூனை எக்ஸாஸ்ட்டு. அதனால தான் புரு 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 புருங்குது அப்படிங்குது. இங்கே வேறு 1 டச் பவர் விண்டோ. அப்புறம் ஏப்பா 1.25 கோடி கொடுத்துட்டு 1 டச் பவர் விண்டோ கொடுக்கலன்னா எல்லா டோருக்கும் 1 டச் பவர் விண்டோ. 1 டச் பவர் விண்டோங்க. சீட்டினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது மெமரி 1, 2, 3 தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாக்ஸ் இங்கே வந்துடுதுங்க. கரெக்டாக 1 லிட்டர் பாட்டில் அதை படுக்க தான் வைக்க முடியும், நிற்க வைக்க முடியாது. நல்ல லெதர் ஃபினிஷிங்கில் ஹேண்டில். கீழே ஸ்பீக்கர் டியூட்டர் மெரிடியன் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸு ஊஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டலாகவே மெரிடியன் பார்த்துங்க. டபுள் டியூட்ரு, இங்கே ஒரு டியூட்ரு செட்டை போட்டு காமிக்குதுங்க. நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். கீழே வந்து பானட் நீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு மீட்ரு வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெச் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. இது என்னமோ ஒரு ப்ளூ சொன்னாங்கள்ல, மாஹான் ப்ளூவா ஏதோ ஒரு ப்ளூ சொன்னாங்க, மறந்துட்டேன் இந்த கலரு. அப்படியே அந்த டோர் சாத்தினாலங்க குப்புன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்! இங்கே பாருங்க ஸ்டேரிங்கு. ஒரு ஆஃப் ரோடு ஓட்டுறக்கு உண்டான வண்டி. பெரிய நல்ல வட்ட ஸ்டேரிங்கு. இது என்னது, இரும்பா அலுமினியமா? ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. வென்டிலேட்டட் ஸ்டேரிங்க. இந்த பக்கம் பாருங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, டிஃபெண்டரு, ஏர் பேக்கு. இந்த பக்கம் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க, வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஃபுல்லாகவே டிஜிட்டல் மீட்டருங்க. ரைட் சைடு ஆர்பிஎம்மு, லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு மீட்ரு 240 காமிக்குது. இதில் 240 என்னோட ரைட் சைடு இண்டிகேட்டர். ஐயோ, ரைட் சைடு வைப்பருங்க, லெஃப்ட் சைடு தான் இண்டிகேட்டர். ஜம்முன்னு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் லெதரு. ப்ரீமியம் தானுங்க டேஷ்போர்டு. பாருங்க இன்னும் ஸ்பாஞ்சி இருக்குது. இங்கெல்லாம் ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஏசி வந்துட்டு எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கைப்பிடி ஃபுல்லாக மேலே பிடிக்கிறதுக்கு லெதரில் கொடுத்துருக்காங்க. ஜம்முன்னு இருக்குது. டிஃபெண்டருங்க லெட்டர் இருக்குதாங்க. இங்கே கைப்பிடி டேஷ்போர்டு குளு பாக்ஸா இல்லையா?
இங்கே ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட வந்துடும். இங்கே பாருங்க கீர்னா எப்படி இருக்குதுன்னு அடா இந்த இடத்துல இருக்குது. எல்லாம் கீர் ஊரம் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் பட்டன் இங்கே வந்துடுதுங்க வண்டிக்கு. இங்கே பாரு, இது ஓட்டைமா, இந்த கையை விரல விட்டுக்கலாம் தெரியுதா? இந்த செண்டு பாட்டில் இங்கே இருக்குதா, இங்கே கீழே தெரியும் பார் எப்படி. இங்கே வந்து டைப் சி, யூஎஸ்பி, 12 வோல்ட் 3 சார்ஜருமே கொடுத்துட்றாங்க. 2 கப் ஹோல்டர் இங்கே தனியாக ஸ்பேஸு. ஓ எவ்வளோ பெரிய பாக்ஸு, குழு பாக்ஸாக இருக்கலாம். சூப்பர். இது எல்லாமே ஸ்க்ரூ தெரியுதா பூராமே, இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரூ, எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, இது பார்ப்போம். அங்கே ஓப்பன் பண்ணாலும் லைட் இருக்குது, எல்இடி அந்த இது கொடுத்துருக்குறாங்க. வேரட்டி மிரரு, இங்கே தான் மைக்ஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸு. இது என்னது, எஸ்ஓஎஸ்க்கா இது? ஆமாம் எஸ்ஓஎஸ்க்கு. இது வந்து அந்த இதுக்கு, இது வந்து அந்த இது பின்னாடி ஒர்க்கு. இதா மூன் ரூஃப். இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சன்ரூஃப் தான். நான் மூன் ரூஃப்னு நினச்சேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சன்ரூஃப்னு மட்டும் பார்த்துக்குங்க. எத்தனை பேர் ஏறி நிற்கலாம், இவ்வளோ தூரத்துக்கு போகுது. இன்னும் போகுமா? அவ்வளோதான். அருமை. சன்ரூஃப் அது இல்லை, இது வந்து நின்றுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தா காலையில் மழை பெஞ்சு நின்றுதுங்க கரெக்டாக நான் வரும்போது. அதனால தான் இந்த மழை பெஞ்சு நின்னதுக்கு சூட்டை களைப்பு விட்டுருச்சுங்க. அந்த சூடு விட்டுருக்குது. இங்கே என்னமே இதெல்லாம் ஆப்ஷனு, ஆட்டோமேட்டிக் ஏசி, இந்த இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, லாக்கு, இந்த டெரைன், வண்டி ஹைட்டு, இதுதான் ஹைட்டு. நாங்கள் பின்னாடி பட்டன் காமிச்சோம்ல நார்மல். ஐயோ இதா ஆடுது ஒரு தெரியுது. அதை அங்கே வரு, பின்னாடி இங்கே வரும் எவ்வளோ முன்னாடி வருதுன்னு. இறக்கட்டா, இறங்குது வரு. கீழே இறங்கி கொஞ்சம் மேலே ஏறுது தெரியுதா? ஓகே, மேலே ஏற்றுட்டப்போ மேலே ஏற்றுறேன் பாரு. இதை கீழே இறங்கி மேலே ஏறுது வரு. தெரியுதா? நல்லா தெரியுதா? சூப்பராக தெரியுது. கீழே காமிக்கிறியா வேணா? கீழே இன்பில்டு சப்புக்கு போய் எல்லாம் வந்துடுது. இப்போ ரேடியோ இருக்குது, உங்களுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. விடியாத இரவு எது கூந்தலடி, உந்தன் கண்களடி, பழகிழகு அழகிகள் கோடி, உன் பாதம் தழுவலாம் வாடி. அவ்வளோ சந்தோஷம் வண்டி. இனி இப்போ தான் வண்டி எடுக்க போகிற ஓட்டுறக்கு, ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் வரீங்களா? வாங்க. என்ன சீட்டிங்கு, இந்த சீட்டு மட்டும் இருக்குது இல்லைங்க, பட்டனு முன்னாடி பின்னாடி. இங்கே தொடை தனியாக மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு, வண்டி தனியாக கீழே போயிட்டு வர்றதுக்கு, இதில் தனியாக முதுகு தனியாக முன்னாடி பின்னாடி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8-10 ஆப்ஷன் இருக்குதுங்க சீட்டில். சீட்டி ஆப்ஷன்ஸு. சரி, ட்ரையல் எடுக்கலாங்களா? நான் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லாம் காமிச்சிட்டுனுங்க. சன்ரூஃப் பண்ணுறோம். இதை காமிக்கல, இதை மிரர் தூக்கணும்னா ரேஸ் கேமரா நினைக்கும். அந்த இதுக்கு மேலே இருக்குது இல்லை, ஷார்க் ஃபின் ஆண்டனா, அந்த கேமரா இது. இந்த கீழே போனோம்னா ஆஃப் ஆகிக்கும். சும்மா நம்ம பார்க்கணுன்னா தூக்கிக்கலாம். அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனோட வியூ ரன்னிங்கில் பார்த்துட்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம வந்து இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதில் ரிவர்ஸ் இதில் பார்க்கலாரு. இங்கே வந்துடுமா? அந்த இங்கே வந்துடும். இதை 360யோட கேமரா இங்கே வந்துடுது. வித் அந்த இதோட என்ன லைன், அடாப்டிவ் லைன்ஸோட லெஃப்ட்டு ரைட்டு. இங்கே பாருங்க, சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு வண்டியை. எப்படி ஃபுல்லு இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த சைடு பார்க்குறீங்களா? பாருங்கள். முன்னாடி பார்க்குறீங்களா? பார்த்துக்கங்க. முன்னாடி லெஃப்ட்டு பார்க்குறீங்களா? பார்த்துக்கங்க. வண்டி சுற்றி ஒன்றுமே கிடையாது. 360. இது ஆன் ரோடு, இது ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு மோடு வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, பூரா சக்கரமெல்லாம் காமிக்குது. ஓப்பனில் இருக்குது.
இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே. அவ்வளோதான். அவ்வளோதானா? எனக்கு தெரியல மாற்றுறதெல்லாம். ஆஃப் ரோடு. சரி, ஓகே, வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, ட்ரையல் எடுப்போம். வண்டி ஓட்டி பார்க்குறேன்னுங்க. அப்பா, வண்டி ஒரு துளி ஓடுற சத்தம், வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க, ஒரு துளி சத்தம் இல்லை. இங்கே வாருங்க, இந்த பெல்ட்டு முதல் கொண்டு நெகுன்னு இருக்குது. வண்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நான் எங்கே கோந்துட்டுருக்கிறேன், வட்டை எங்கே இருக்குதுன்னு ஸ்டேரிங்கு. முக்கியமான விஷயந்தாங்க, இது நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியில் ஸ்டேரிங் இருக்குல்ல, இது பார்க்கிங், இது எப்படி பார்க்கிங் போட்டால் நின்றுக்குது. இந்த பக்கம் பட்டன் இருக்குது தெரியுதா? இந்த பட்டன் வந்து இந்த டில்ட்டு டெலஸ்கோப்பிக் இதை பட்டனில் ஃபுல்லாகவே மோட்டரைஸ்டு. இந்த பட்டனில் இருக்குது. அதுதான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 2 சில்லற காசெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நிறைய இதை சாமானம் போட்டு வச்சுக்கலாம். இது என்னது? ஓ, இது அவங்க வீட்டு டோர் இந்த நீக்கிறாங்கல்ல, அந்த ரிமோட்டு. சரி, போகலாமா? இப்படி கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தா சரி. இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, டார்க் கன்வெர்ட்டர் 8 ஸ்பீடு. இதுக்கெல்லாம் அமுத்தவே முடியாது இந்த வண்டியெல்லாம். நம்மளுக்கு பானட்டு வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அதான் மாட்டு இருக்குது பானட். அதான் எத்தச்சோடு வருங்க பானட் தெரியுதுங்களா? கேமராவில் பார்க்குறக்கு கிட்டத்தட்ட 90-95% தெரியுதுங்க பானட்டு. அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, சும்மா செருப்பத்தான் மேலே வச்சுனுங்க, எக்ஸேட்டராக அமுத்தவே இல்லை. அதுக்கே வந்து 30-40 போகுது. எது செருப்பு மேலே வச்சதுக்குங்க. எதில் போகலாம்? இதுலேயே விடலாம். பா, நல்ல பண்ணையம் இருந்தால் போதுங்க. பெட்ரோல் அடித்தோம்னா ஓடிட்டே இருக்குது. டேங்க் புல்லுள் இருக்குது, பார்த்துங்க. 90 லிட்டர் புல்லுள் இருக்குது இப்போ டேங்க்கு. அவர் எங்கே வேணாலும் ஓட்டுங்க அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு ஓட்டுறக்கே பயமாக இருக்குது, குறுக்குன்னு விசுக்குன்னு யாராச்சும் வந்துடுவாங்களா அப்படின்னு. இங்கே வருது, எந்திரிக்குது. அட சாமி, இது என்னது இப்படி எந்திரிக்குது? இத்தனைக்கு நார்மல் மூடுது. அப்புறம் 400 NM டார்க்கல்ல பேசுமல்ல, 400 NM டார்க். அப்படியே வியூ மேலேருந்து காமிக்கலாமா? தெரியுதா? வருதா பின்னாடி வண்டி? ஒன்றும் வரல. ஓகே, இந்த ரோட்டில் யாரும் இல்லை. இந்த வண்டி போகட்டு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய குண்டு குழி இந்த இடம். இந்த ஏதாவது தெரியுதான்னு மட்டும் பாருங்க, ஒன்றுமே தெரியல. இதை இங்கே இருக்கிற குழியில் ஒன்றுமே தெரியல. இந்த ஏறுறது இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய குழின்னு. அமுத்துலாம் உரம்த்து பா, 70-80 அதுக்குள்ள. ஆமாம் சாமி, பா என்ன ஆரன் சவுண்டு வருங்க. அப்படியே அந்த பிரேக் மேலே காலை வச்சோன்னே இங்கே வரு, லைட் அப்படி வச்சோன்னதே தெரியுதா? வண்டி இப்படி ஒரு ஷேக்கு. இப்போ வந்து நம்ம ஹைட்டு கீழே தான் வச்சுருக்கிறோம். ஹைட் இது லாக் பண்ணி ஹைட் நம்ம கீழே வச்சுட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. இது போக அந்த ஹில் டீசன் கண்ட்ரோல்லாம் தனியாக இருக்குது. ஒவ்வொரு ஆஃப் ரோடு மோடும் தனித்தனியாக இருக்குதுங்க. அது ஏதோ நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குதுங்களாம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டுனுங்க. இனி அவரை நம்ம தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிட்டோம். சும்மா எங்கேயோ அப்படியே வந்தவன் மேலே ஏறி வந்துட்டுருக்குறேங்க. எங்கேயோ அட்டாணியில் கோந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அப்படியே கும்முன்னு இருக்குது பார்த்துக்குங்க. ஓட்டுறக்கு என்ன பவரு, என்ன சொகுசு. அட ஐயா, ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டுருக்குறீங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயோ சாரிங்க, ஸ்பீடு பிரேக்கு. அது என்ன ஆகுதுன்னாம்மா, அந்த டர்பு ஓப்பன் ஆனோன்னா என்ற காலம் மீறி வண்டி போகுது. நான் காலை அமுத்திட்டு இருக்கிறனால டர்பு ஓப்பன் ஆயிடுது, விசுக்கு இழுத்துருது அப்படியே. எனக்கே கருக்குங்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டி இருந்துக்கிட்டே இருந்தால் தெரியும். முதல் முறையாக ஓட்டுறோம், ஏதாவது இது பண்ணிடக்கூடாதல்ல. நம்ம டிஎம்எஃப் ஏதோ நம்மளை நம்பி வண்டி கொடுத்துருக்குறாரு. அதனால் எந்த இது வந்துடக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி எல்லாம் பிரேக் அடிச்சுக்கலாம்.
ஆனாங்க இந்த குண்டுங்குழியெல்லாம் இருக்குது பாருங்க, சின்ன சின்ன இந்த குண்டுங்குழி, இந்த இந்த ஸ்பீடு பிரேக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஏறி இறங்குறது, இந்த இந்த ரோட்டியெல்லாம் பேட்சஸ் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த பேட்சிலையெல்லாம் ஒரு துளி கூட தெரியறது இல்லைங்க. அப்படியே சும்மா லப்பர் பந்தாட்டம் அதை விட முதங்கிட்டு போகுதுங்க. முதங்குது, கொஞ்சம் நெஞ்சம் முதங்கிறது இல்லைங்க, அப்படி முதங்குது. இங்கே அப்படியே யூட்டர்ன் பண்ணிக்கலாம் போதுங்க. இவ்வளோ தூரம் ஓட்டி பார்த்துட்டோம், இதே சந்தோஷம் நம்மளுக்கு. திரும்பிடுமா? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு? இங்கே வேறு அழகு அழகு அழகு. நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் நிறைய பேர் நம்ம துபாயிலேருந்து பார்க்குறாங்க, மஸ்கட்டு எல்லா ஊர்லேருந்து பார்க்குறாங்க. யாராவது டிஃப்ரெண்ட் ஓட்டியிருந்தாலும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை இந்தியாவில் ஓட்டியிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், டிஃபெண்டர் எப்படி இருக்குதுன்னு ஃபீலு. நான் ஆக்சுவலாக பெட்ரோல் ஐயா என்னங்க ஐயா நட் ரோட்டுக்கு வரீங்க ஐயா, ஏனுங்க ஐயா இருங்க ஐயா, நானே ஏதோ கருக்கு உருக்குன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நான் கிழக்க போகிறதா மேற்க போகிறதான்னு எனக்கே தெரியாமல் இவர் இந்த டூ வீலர்காரர் வேறு வர்றாரு. ஏதாவது இந்தியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஓட்டியிருந்தீங்கனாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் டிஎம்எஃப். இங்கே பாருங்க அப்படியே டர்போ ஓப்பன் ஆனவுடனே அந்த ஃபீலே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க அப்படியே ஸ்பீடு பிரேக் இருக்குது இந்த இடத்துல, எப்படி மட்டும் ஏறி இறங்குன்னு பாருங்க. இந்த ஒன்றுமே தெரியல, அந்த ஏறி இறங்குற ஃபீலு லைட்டாக இப்படிங்குது, அவ்வளோதான். ஃபுல்லாக சஸ்பென்ஷன் தான் காரணம் அத்தனைக்கு. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பேக் சஸ்பென்ஷன்லாம் கூட பேசுதுங்க மணிமணியாக. சஸ்பென்ஷன் தான் இதான் சஸ்பென்ஷன். இன்னும் இதில் பாருங்க 3 லிட்டரு 5 லிட்டரு இந்த வண்டியெல்லாம் இருக்குது. இந்த வண்டியெல்லாம் ஓட்டி பார்க்கணும் ஒரு நாளைக்கு. ஓகே, நம்ம அப்படியே உரமாக போட்டுடலாம். மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸ் 2 லிட்டர் இன்ஜின்னு 400 பிஹெச்பிக்கு இப்படின்னா, இன்னும் 3 லிட்டர் இன்ஜினுங்க 500 பிஹெச்பி. அதுக்கு அடுத்தது 5 லிட்டர் இன்ஜினு. 5 லிட்டர் இன்ஜினில் வந்து V8 600 பிஹெச்பி. இதைவே நம்ம காலை வைக்க முடியல, மசனாயாட்ட போகுது. இன்னும் அந்த 5 லிட்டர் V8லேயே எடுத்தோம்னா இன்னும் இதை விட ட்ரிபிள் மடங்கு போக மாட்டிருக்குது. இதுங்க வேறு இன்னும் நிறைய வண்டி எனக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அடுத்து 2-3 வண்டி அடுத்த தடவை சென்னை வரும்போது நான் அந்த வண்டியில் நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேனுங்க. மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மிக முக்கியமாக நம்ம டிஎம்எஃப்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வண்டி கொடுத்து நம்மளுக்கு ஓட்ட கொடுத்து நம்மளுக்கு கொடுக்குறதே ரொம்ப இதுங்க. அதனால் திருப்பி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஒன்று சொல்லிடுவோம். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் வந்து நிறுத்தினோன்னு இன்னொரு ஆப்ஷன் இருந்தது. இங்கே பாருங்க டீல் இருக்குது இல்லைங்க. இப்போது டீலை விட்டால் வண்டி மூவ் ஆகுது இல்லைங்க. இப்போ தான் 2 தடவை பம்ப் பண்ணோம்னா வண்டி நின்றுக்கு. இந்த போகலை வண்டி. எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக கொடுத்தா இந்த லைட்டாக கொடுத்தா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் 2 தடவை பம்ப் பண்ணோம்னா ஹோல்டு விழுந்துருச்சு. இங்கேயே பார்க்கிங்கே போயிடுச்சு. ஹோல்டு விழுந்து பார்க்கிங் போயிடுச்சுங்க, மீட்டரில் காமிச்சிருச்சு. அவ்வளோதான். வேறே லெவல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கிங்லையும் கூட மாற்றிக்கலாம். சூப்பர். உண்மையாலுமே எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். டிஃபெண்டர் எப்படி இருக்குதுன்னு. இந்த வண்டி கொடுத்த நம்ம டிஎம்எஃப்க்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிடுவோம். இன்னும் நிறைய வண்டிகள் கொடுக்குறேன்னு இருக்கார். அடுத்து சென்னை வரும்போதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு காமிக்கிற பெரிய வண்டியெல்லாம். சந்தோஷம். டிஃபெண்டர் பண்ணியாச்சு, அவ்வளோ சந்தோஷங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.